ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸே செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும். சரி பணியாரம் செய்யலாம். எப்போவுமே ஊற வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு செய்வோம். செவ்வாழை வாழைப்பழம் இருந்துச்சு. சரி இதை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை நல்லா எடுத்துட்டேன். அப்புறம் வந்து 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. பேன் கேக் நம்ம செய்வோம்ல அதே மாதிரி தான். அதில் நான் கொஞ்சம் பால் ஊற்றி செய்வேன். சில பேர் முட்டை போட்டு செய்வாங்க. நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் துருவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அப்படியே தோசை தவாவில் பேன் கேக் மாதிரி ஊற்றிக்கலாம். நான் வந்து பணியார கல்லே வச்சு ஊற்றி எடுத்துட்டேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் என்னன்னு தெரியல, இல்லை வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சான்னு தெரியல. எனக்கு வந்து பணியாரத்தில் வரவே இல்லை. இந்தாட்டி வந்து கொஞ்சம் அரிசி மாவுலாம் சேர்த்து செஞ்சதுனால வரும்னு நினச்சி தான் ஊற்றினேன். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே தான். அப்படியே வந்து தம்பிக்கும் ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.